ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்பச்சுவல் ட்ரேட் காயினெக்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டது. ஸோ பெர்பச்சுவல் ட்ரேடுன்னு இங்கே காயினெக்ஸில் இருக்குது. ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் ஃபியூச்சர் ட்ரேட்னு இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ இது எப்படி ட்ரேட் பண்ணணும், இது மூலமாக எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும், இதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைவாக வந்து ஒரு ட்ரேடாக வந்து நான் எடுத்து வந்து காமிக்க போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, காயினெக்ஸில் முன்னாடி ஒரு சில பேர்ஸ் மட்டும் தான் வந்து பெர்பச்சுவலில் இருந்து இப்போ நிறைய பேர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பிஎன்பி, லைடிசி, அடா. ஸோ இதில் இருக்கிற காயின் எந்தெந்த காயின்லாம் உங்களுக்கு அப்பாகும் அப்படின்னு வந்து தோணுதோ, ஸோ அந்தந்த காயினில் நீங்கள் வந்து லாங் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற லிவரேஜ் பேஸ் பண்ணி வரும். லிவரேஜ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 10x லிவரேஜ் எடுக்கிறீங்கன்னா அப்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து 1 லட்சம் ஆயிரும். ஸோ அப்போ 1 லட்சம் ரூபாய் வச்சு நீங்கள் பண்ணால் வர ப்ராஃபிட் அந்த ட்ரேடில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லாஸும் அதே மாதிரி சேமாக போகும். சரியா? ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து இதில் தான் ப்ளே பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் பையும் எடுக்கலாம், செல்லும் எடுக்கலாம். மார்க்கெட் அப்பாகும்னு நம்ம ஸ்பாட் ட்ரேட் பண்ணோன்னா என்ன அப்படின்னா, ஒன் சைடு மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். எல்லாத்துலேயுமே பை மட்டும் தான் எடுக்க முடியுமே தவிர, டவுன் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே நம்ம லிவரேஜில் ட்ரேட் பண்ணோன்னா, டவுன் ஆகுது அப்படின்னா செல் ட்ரேடும் எடுத்து பண்ணலாம். ஸோ இதுதான் பெனிஃபிட். மெயினாக லிவரேஜும் டபுள் சைட் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறனால பெர்பச்சுவல் ட்ரேட் வந்து எல்லோரும் வந்து பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு சில காயின் அப்டேட்ஸ்லாம் வந்து ட்விட்டரில் இதிலலாம் வருது அப்படின்னா, நல்லாவே வந்து இந்த பெர்பச்சுவல் ட்ரேடில் சடனாக ஒரு அமௌண்ட் போட்டு ஹை லிவரேஜ் வச்சு ஒரு பல்காக வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து எல்லோரும் வந்து பெர்பச்சுவல் ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரீசன். சரியா? சரி, இதுக்கு எப்படி பண்ணிக்கணும், இதுக்கு எப்படி ஃபண்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக இந்த பெர்பச்சுவல்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா, இதில் வந்து USDT ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா? USDT வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுற ஆப்ஷன் இருந்து இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. USDT வச்சு பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, இதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருப்பாருங்க, கர்சர் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்பாட் அக்கௌண்ட் டு பெர்பச்சுவல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் USDT வச்சுக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். சரியா? நான் இப்போ தான் ரீசெண்டாக $39 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் $10 வச்சே ட்ரேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பிள் காமிக்கிறதுக்காக கம்மியான அமௌண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, BCH சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ BCH நான் டெக்னிக்கலாக அனலைஸும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், 4 hour சார்ட்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணனால பெருசாக வந்து டவுன் ஆகாது. கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து அப்பாகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பிட்காயினும் பேஸ் பண்ணி தான் இதுவும் மூவ் ஆகும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இப்போ ப்ரைஸ் எங்கே 906 போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் என்ன இப்போவே வந்து எடுத்து காமிக்கிறேன். லிமிட்டில் பை பண்ணோன்னா எப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து லிமிட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து போயிட்டுருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $905. ஸோ இந்த ப்ரைஸில் நம்ம வந்து லாங் எடுக்கணுமா ஷார்ட் எடுக்கணுமான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். மார்க்கெட் அப் ஆகுமா டவுன் ஆகுமா, அப்புனா லாங், டவுன்னா ஷார்ட். சரியா? ஸோ அப் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு லோ ப்ரைஸில் வந்து நம்ம வந்து அந்த காயின் வாங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் டவுன் ஆகும்னு எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ஹை ப்ரைஸில் வாங்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ வந்து நான் வந்து அப் ஆகும்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ நான் லிமிட்டில் வந்து இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்டில் ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஏரியா டச் பண்ணி கூட அப் ஆகலாம். ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்தா கூட நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, மேக்கர் ஃபீஸ் 0.24 0.44ன்னு இருக்குது. இது ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து CET பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க ஆர் விஐபியில் இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நான் வந்து பார்த்துக்கோங்க VIP 3. சரியா? ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக தான் போகும். நான் CETயில் தான் ஃபீஸ் பே பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு கம்மியாக போகும். ஸோ உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ஃபீஸ் வந்து போகும். சரியா? இல்லை ஸ்பாட் ட்ரேடை விட கொஞ்சம் ஃபீஸ் வந்து பெர்பச்சுவல் அதிகம் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 10,000 ரூபா வச்சுட்டு 1 லட்சம் ட்ரேட் பண்ணுறோன்னா அந்த பேலன்ஸ் 90,000 யார் தருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சு தான் நமக்கு அங்கே தருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கொஞ்சம் ஃபீஸ் எடுப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து நான் 896 வந்து 895 96 இந்த ஏரியாவில் ரோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஏரியாவில் லாங் எடுக்கிறேன். ஸோ பை. ஓகே, சக்ஸஸ். ஸோ இனி வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நம்ம எடுத்த ஆர்டர் பாட்டமில் லிமிட்டுன்னு வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போ எப்போ மார்க்கெட் வந்து 896 வருதோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஓகே,
ஸோ இதான் வந்து லிமிட்டில் வந்து பை எடுக்கிற மெத்தட். சரி, அதுக்கு முன்னாடி மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா லிவரேஜ் செட் பண்ணுறோம். என்ன இருக்குது பாருங்கள், என்னோட கர்சர் பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் நான் 3x ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி 3x லோ லிவரேஜில் தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் 3x வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன லிவரேஜ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லிவரேஜ் வந்து செட் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? லோ லிவரேஜ் மீன்ஸ் லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட். ஹை லிவரேஜ் மீன் ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். சரியா? லிவரேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ராஃபிட் வரும், லிவரேஜுக்கு தகுந்த மாதிரி லாஸும் வரும். ஸோ இப்போ 50x வச்சு நீங்கள் வந்து பை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட், ப்ராஃபிட் வந்து ஒரே நாளில் வந்து எடுக்கலாம். ஆனால் அதே மாதிரி லாஸ் ஆச்சுனாலும் உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டோட்டலாக காலியாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் நல்லா ரிஸ்க் இருக்குது, அதே இது அந்தளவுக்கு பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட் ட்ரேடு நீங்கள் வந்து பெர்பச்சுவல் ட்ரேடு ஸ்பாட்டில் நல்லா ட்ரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பெர்பச்சுவல் ட்ரேடுக்கு போகலாம். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் லிமிட்டில் எடுத்தனால இங்கே வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதே இது நீங்கள் கரண்ட் ப்ரைஸ், ஸோ இப்போ போயிட்டுருக்க என்ன 902, ஸோ 902 கொடுத்து பை போட்டிங்க அப்படின்னா உடனே வந்து பை ஆயிரும். ஸோ அதையும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து நான் 896 தான் என்னோடய பை ப்ரைஸ். இருந்தாலும் வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். 902 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்து வாஸ்ட்டாக போகுது. ஓகே, 905 போயிட்டு, ஸோ ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 903.79 போட்டிருக்கேன். நம்மளோட ஆர்டர் வந்து இதில் பிளிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதான் வந்து நம்மளோட ஆர்டர் இந்த இருக்குது. கொஞ்சம் மார்க்கெட் வந்து சடனாக அப் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ஆர்டர் போட்டிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆயிரும். 903, ஸோ இது ப்ளேஸ் ஆகுமான்னு தெரியல. ஸோ நான் 905 வேணால் போட்டு காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாஸ்ட்டாக அப் ஆகுது. ஸோ உங்களுக்கு வாஸ்ட்டாக அப் ஆகுதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிமிட்டில் போய் மார்க்கெட் சூஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட்டில் சூஸ் பண்ணிக்கிட்டு 100% கொடுத்து சடனாக பை போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வந்து பை பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பை ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நான் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள், BCH லாங். சரியா? ஸோ 2 விதமாக பை பண்ணலாம், லிமிட் மார்க்கெட். சரியா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஹை அமௌண்ட் வச்சு பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லிமிட் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் லிமிட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ். ஸோ அது நான் வந்து இன்னொரு நாள் சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து ஸ்மால் அமௌண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குங்க பாருங்கள், 904 டவுன் ஆகிட்டு. ஸோ நீங்கள் டைட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் ஸ்மால் அமௌண்ட்டுக்குலாம் நான் ஸ்டாப்பு போட மாட்டேன். ஹை அமௌண்ட் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் போடுவேன். அதேமாதிரி ஹை லிவரேஜ் வச்சு பண்ணாலும் ஸ்டாப் போடுவேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா வெறும் லிமிட். ஸோ இப்போதைக்கு நான் வாங்கினதை விட டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா லிக்விடிட்டி ப்ரைஸ் மிக முக்கியமானது இதுதான். சரியா? லிக்விடிட்டி ப்ரைஸ் இது என்ன, 611. எப்போ மார்க்கெட் வந்து 611 வருதோ என்னோடய அமௌண்ட் வந்து டோட்டலாக காலி ஆயிரும், அதாவது 0 ஆயிரும். ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி ப்ரைஸ். சரியா? ஸோ இதே இது நான் வந்து லிவரேஜ் வந்து ஹையாக எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் 3x எடுக்காமல் ஒரு 5x எடுத்திருக்கேன், ஒரு 8x எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து கூடிக்கிட்டே வரும். சரி, இப்போ 611 இருக்கா, இப்போ நான் லிவரேஜ் கூட்டுறேன் அப்படின்னா 650 போயிடும், 700 வந்துடும், 750 வந்துடும். 50xலாம் வைக்கிறீங்கன்னா பக்கத்தில் வந்துடும். சரியா? 900 பக்கத்தில் வந்துடும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் ஆர் லாஸ் என்ன அப்படின்னா சடனாக மார்க்கெட் அப்பாச்சு அப்படின்னா செமையான ஒரு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி டவுன் ஆச்சு அப்படின்னா லாஸும் வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ நான் வந்து அவரேஜ் பை பண்ணது பார்த்தீங்கன்னா $907 வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அப் ஆகும்போது பை பண்ணு. ஸோ நான் பை பண்ண ப்ரைஸ் இப்போ தான் வருது. ஸோ நமக்கு வந்து ஒரு 908க்கு மேலே போகும்போது நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து இப்போ லாஸில் காமிக்குதுல ரெட் கலரில். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து க்ரீன் கலரில் மாறும். ஸோ ப்ராஃபிட்னு வரும். ஸோ அதில் எவ்வளோ ப்ராஃபிட்னு இதில் காமிக்கும். இப்போ நான் $39 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்போ இனியும் போகும்போது என்ன நான் காமிக்கிறேன். இந்த ரியலைஸ்ட் பிஎன்எல்னால் என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ. ஸோ இப்போ எனக்கு வந்து 0.05 ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட் லாஸ் இருக்குது. கொஞ்சம் BCH வந்து அப்பாச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வரும். சரியா? ப்ராஃபிட் வந்தோடனே என்ன பண்ணோன்னா க்ளோஸ் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆயிரும். ஓகே, கிளியர்?
அதே மாதிரி எவ்வளோ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லா அப் ஆகும், $1000 மேலே போகும் அப்படின்னு தோணுதுன்னா ஃபஸ்ட்டு பாதியை க்ளோஸ் பண்ணுங்கள், பாதி வச்சுக்கோங்க. சப்போஸ் இல்லை இவ்வளோ தான் டார்கெட் முடிஞ்சு எனக்கு தேவையான அமௌண்ட் எனக்கு கிடச்சாச்சு அப்படின்னு தோணுது அப்படின்னா 100% கொடுத்துக்கிட்டு க்ளோஸ் பொசிஷன் கொடுத்துருங்க. டோட்டலாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த பெர்பெச்சுவல் ட்ரேடில் உள்ளது. இதில் தெரிய வேண்டிய விஷயங்கள், லிவரேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஆர்டர் எடுக்குது லிமிட் மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் நல்ல மார்க்கெட் வாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னா மார்க்கெட்டில் போட்டு சடனாக வாங்கிடுங்க. ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னா லிமிட்டில் போட்டு மெதுவாக வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ப்ராஃபிட் வர தொடங்குது. 0.21 க்ரீனில் மாறிட்டு பாருங்கள், 0.36. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அதை பொறுத்து நமக்கு வந்து அந்த பிஎன்எல் ரேஷியோ எத்தனை % வருதோ அதை பொறுத்து நமக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அது வந்த பிறகு நீங்கள் வந்து எத்தனை % புக் பண்ணணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக நீங்கள் வந்து நல்லா ஈஸியாக ட்ரேட் பண்ணுறக்கூடிய பேர்ஸ் நான் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பண்ணுறது எது நல்லாயிருக்கும்னா, எல்டிசி நல்லாயிருக்கும், டிஆர்எக்ஸ் நல்லாயிருக்கும், பிஎன்பி நல்லாயிருக்கும், பிசிஹெச் நல்லாயிருக்கும். சரியா, இதெல்லாம் பண்ணிக்கலாம். பிடிசியும் நல்லா தான் இருக்கும், ஆனால் பிடிசியில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் அதிகம் இருக்கும். லிவரேஜ் வந்து கம்மியாக வச்சு பண்ணுறீங்கன்னா பிடிசிலையும் பண்ணலாம். சரியா, ஹை லிவரேஜ் கொஞ்சம் லிவரேஜ் நீங்கள் கூட்டி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன பேஸ் பண்ணுங்கள். பிஎன்பிலாம் சூப்பராக இருக்கும், எல்டிசி நல்லாயிருக்கும், டிஆர்எக்ஸ் நல்லாயிருக்கும். பிஎன்பிலலாம் சிஇசெட்லாம் ஏதாவது ட்வீட் போடுறாங்கலாம் பார்த்துக்கோங்க. அவர்லாம் ட்வீட் போடுறாருன்னா அந்த டைம் வந்து சடனாக அப் ஆகும். அதே மாதிரி எல்டிசி பிசிஹெச் இது மற்ற பேர்ஸ்லாம் மோஸ்ட்லி பிடிசியை ஃபாலோ பண்ணி போவோம். பிடிசி அப் ஆச்சுன்னா இந்த பேஸும் அப் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம லாங் எடுக்கணும். ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இதே கான்செப்ட் தான். ஷார்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டாப்பில் எடுக்கணும், அப்போ தான் ப்ராஃபிட் வரும். சரியா, சரி இப்போ வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்து இந்த 1% ப்ராஃபிட்டில் இருக்குது பிஎன்எல் ரேஷியோ. ஸோ அன்ரியலைஸ்ட் பிஎன்எல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து நம்மளோட டேட்டா, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே வந்து காமியும். இங்கே பாருங்கள், சைடில் ஓடிட்டுருக்கு பாருங்கள். நான் அரௌண்டு $39 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இப்போ $40.2 வந்திருக்கு. சரியா, நான் இப்போ க்ளோஸ் பண்ணேன்னா நான் அவ்வளோ கிடைக்கும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராஃபிட்டில் போகிற வரைக்கும் விட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஓகே கேஸ், இவ்வளோ தான் வந்து பெர்பெச்சுவல் ட்ரேட். ஸோ இது ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட் இருந்துன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு லைவ் ட்ரேட் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.